மட்டக்களப்பில் மர்மமாக கிணற்றில் இளம் தாய், திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். கணவன் மனைவி உட்பட 3 பேர் அதிரடி கைது, வெளியான சிசிடிவி வீடியோ. அதிரடியாக கூடியது எரிபொருள் விலைகள், பேருந்து கட்டணங்கள் உயரும் அபாயம். மருமகனால் அடித்து கொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விரிவுரையாளர், வெளிவரும் அதிர்ச்சி பின்னணி. வைரலாகிய குழந்தை துஷ்பிரயோக வீடியோவால் 2 சந்தேக நபர்கள் அதிரடி கைது. தொடரும் மத்திய கிழக்கு பதற்றம், இலங்கையின் உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், மக்களுக்கு எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர பாராளுமன்றத்தில் சொன்ன விடயங்களின் உண்மைத்தன்மை என்ன? கொந்தளிக்கும் நாமல். செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து மர்மமான முறையில் உயிருடன் மீட்கப்பட்ட இளம் தாய் குறித்த சம்பவம் குறித்து மாவட்ட புலனாய்வு பிரிவினரின் அதிரடி நடவடிக்கையினால் 24 மணித்தியாலங்களுக்குள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த சிசிடிவி வீடியோக்களும் வெளியாகியுள்ளது. சம்பவத்தில் கணவன் மனைவி மற்றும் கணவனின் தம்பி ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு காஞ்சிரங்குடா பகுதியை சேர்ந்தவர் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளில் வீதியால் சென்ற பெண்ணை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து அவரது தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த பின்னரே கிணற்றில் வீசியுள்ளமை தெரிய வந்துள்ளது. 2.5 வயது குழந்தையோடு கடந்த வியாழக்கிழமை வவுணதீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு சென்ற இளம் தாயொருவர் காணாமல் போயிருந்தார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றினுள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவரது குழந்தை அருகிலுள்ள வயல் பகுதியில் கைவிடப்பட்டு அழுது கொண்டிருந்த நேரம் கண்டெடுக்கப்பட்டதோடு அதே கிணற்றிலிருந்து இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியதோடு இதன் பின்னணி குறித்து பல சந்தேகங்களும் எழுந்தது. வவுணதீவு பிரதேச செயலகத்துக்கு முன்னால் பேருந்துக்காக காத்திருந்த குறித்த தாயை முச்சக்கர வண்டியில் வந்த தம்பதியினர் குறைந்த வாடகையில் மட்டக்களப்புக்கு அழைத்து செல்கின்றோம் என்று வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். நகருக்கு சென்று அவர் தனது அடகு வைத்த நகைகளை மீட்டுக்கொண்டு திரும்பிய போது மீண்டும் அவரை அதே முச்சக்கர வண்டியில் ஏற்றி மயக்க மருந்து கலந்த பழச்சாற்றை அந்த தாய்க்கு வழங்கியுள்ளதோடு அதனை குடித்த அவர் மயக்கமடைந்ததும் வலையிரவு பாலத்துக்கு அருகில் காத்திருந்த கணவனின் தம்பியும் முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளார். மயக்கத்தில் இருந்த தாயின் கழுத்தில் இருந்த 5 பவுன் தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்ட கும்பல் குழந்தையை வயல் பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளதோடு மயக்கமடைந்த தாயை தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதிக்கு கொண்டு சென்று பாழடைந்த கிணற்றுக்குள் வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட தங்க ஆபரணங்களை அவர்கள் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளதோடு விசாரணைகளில் குறித்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இன்னும் ஒரு பெண்ணையும் இதே முறையில் இவர்கள்தான் மயக்கமருந்து கொடுத்து நகைகளை கொள்ளையடித்த பின்னரே கிணற்றில் வீசியதாக சந்தேக நபர்கள் ஆரம்ப கட்டமாக ஒப்புக்கொண்டுள்ளனர். மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித லீலாரத்ன தலைமையிலான விசேட குழுவினர் சிசிடிவி வீடியோக்களை பரிசோதித்து விசாரணைகளை வேகப்படுத்தியதால் வந்தாறு மூலை ஆலையடி வீதியில் மறைந்திருந்த 26 வயதுடைய பெண் முதலில் கைது செய்யப்பட்டதோடு அவரை தொடர்ந்து 34 வயதுடைய கணவர் மற்றும் 22 வயதுடைய அவரது தம்பியும் வவுணதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து முச்சக்கர வண்டியின் முன்னைய உரிமையாளரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தவறாக பகிரப்பட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளமை மக்களிடையே பெரும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. 317 ரூபாவாக இருந்த 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 81 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 398 ரூபாவாகும். 95 ஒக்டேன் பெட்ரோல் 365 ரூபாவாக இருந்தது 90 ரூபாவால் அதிகரித்து அதன் புதிய விலை 455 ரூபாவாகும். ஓட்டோ டீசல் 303 இருந்தது 79 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை 382 ரூபாவாகும். சூப்பர் டீசல் 353 ரூபாவாக இருந்தது 90 ரூபாவால் அதிகரித்து அதன் புதிய விலை 443 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 195 ரூபாவாக இருந்தது 60 ரூபாவால் அதிகரித்து 255 ரூபாவாகும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து சினோபெக் நிறுவனமும் இன்று தனது எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளது. டீசல் விலை அதிகரிப்பை அடுத்து பேருந்து கட்டணங்கள் குறைந்தபட்சம் 15% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நாட்டின் தனியார் பேருந்துகளில் 90% சேவையில் இருந்து விலகியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நேற்று அதிக அளவில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஒரு ஆண் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை முயற்சி நடத்தப்பட்டதாக காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதை அடுத்து 2 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர்.
குறித்த சம்பவம் கொழும்பில் உள்ள முடிதிருத்தும் நிலையத்தில் நடந்துள்ளதோடு 109 என்று அவசர அழைப்பு மூலம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து சிலோ தலைமையக போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவால் இந்த விசாரணை தொடங்கப்பட்டு காணொளி காட்சி குறித்த முதற்கட்ட விசாரணையில் முடிதிருத்துவதற்காக அந்த நிலையத்திற்கு வந்த ஒரு சிறுவன் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்ததாக தெரிய வந்துள்ளது. சிலோ போலீஸ் நிலையத்தை சேர்ந்த போலீஸ் குழு பண்டாரவத்தை பகுதியில் 2 சந்தேக நபர்களை கைது செய்ததோடு 54 மற்றும் 58 வயதுடைய அந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் அவரது மகளின் கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியதோடு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். விரிவுரையாளரான தனது தாயையும் தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்தி சென்றதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகனால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதோடு இது குறித்த விசாரணைக்கு யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். வீட்டின் ஓடு கலற்றப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடி சான்றும் அங்கு இருந்துள்ளது. போலீசார் விசாரணைகளை வேகப்படுத்தியதோடு விசாரணைகளில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்திருந்ததோடு திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவர் என 2 பேரையும் கைது செய்துள்ளனர். அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த போது விரிவுரையாளரான பெண் மருமகனின் தாக்குதலில் உயிரிழந்த விடயம் தெரிய வந்துள்ளது. தாக்குதல் நடத்திவிட்டு விரிவுரையாளரின் சடலத்தை எடுத்து சென்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு 2 பேரும் தப்பி சென்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இலங்கை விநியோக தட்டுப்பாடுகளை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் மின்சாரத்தையும் எரிபொருளையும் பொறுப்போடு பயன்படுத்துங்கள் என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச பொதுமக்களை சற்று முன் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரத்தையும் எரிபொருளையும் கவனத்துடன் பயன்படுத்தவும் எரிசக்தி நுகர்வை குறைந்தபட்சம் அளவில் கட்டுப்படுத்தவும் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் சிறப்பு அரசாங்க ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பதுக்கல் மற்றும் சட்டவிரோத எரிபொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் அவ்வாறான நடவடிக்கைகளை இப்பொழுதே நிறுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளதோடு நேற்றிரவு ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வை அடுத்து இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றதோடு இந்த விலை உயர்வால் 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் போது காணப்பட்ட விலை நிலைக்கு மீண்டும் இலங்கை தள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கம் உரையிருப்புகள் போதியளவு இருப்பதாக உறுதியளித்த போதிலும் நீண்டகால அடிப்படையில் விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று பேராதனை பல்கலைக்கழக விவசாய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இது குறித்து தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜூலை வரையிலான சாகுபடிக்கு தேவையான ஜூரியா, மோரியேட் ஆஃப் பொட்டாஸ் மற்றும் த்ரிஃபில்ஸ் சூப்பர்பாஸ்பேட் ஆகிய உரவகைகள் கையிருப்பில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்தாலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையிலேயே உரம் விநியோகிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் அதிக விலைக்கு தனியார் விற்பனையாளர்களிடம் உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டாம் என்றும் அரசாங்க விநியோக வழிகளை பயன்படுத்துமாறும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டார். உணவு பாதுகாப்பின்மை என்பது ஒரு மறைந்திருக்கும் பிசாசு போன்றது. அதன் பாதிப்புகள் பாரிய சேதங்கள் ஏற்பட்ட பின்னரே வெளியில் தெரியும். உலகளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் உரங்களில் 1/3 பகுதி ஹோர்மூஸ் நீரிணை வழியாகவே செல்கின்றது. குறித்த இடத்தில் ஏற்படும் தடைகள் இலங்கையையும் நேரடியாக பாதிக்கும். இலங்கையின் நெற்பயிர் செய்கையில் 90% அதிகமானவை இயந்திரமயமாக்கப்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது விலை உயர்வு அறுவடை மற்றும் நில தயாரிப்பு பணிகளை முடக்கிவிடும். எனவே நெல், சோளம் மற்றும் தேயிலை போன்ற முக்கிய துறைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அந்நிய செலாவணி வருவாயை பாதுகாக்கவும் உள்நாட்டு உணவு தேவையை பூர்த்தி செய்யவும் உர விநியோக சங்கிலியை பலப்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உண்மைத்தன்மை வெளிப்படுவதற்கு இன்னும் சிறிது காலம் உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தால் தாம் திருப்தி அடைகின்றோமா இல்லையா என்பதை மக்கள் வெகு விரைவில் வெளிப்படுத்துவார்கள் என்று கூறிய நாமல் உலகின் அனைத்து நாடுகளும் மத்திய கிழக்கு போர் பதட்டத்துக்கு தயாரான நிலையில் எமது அரசாங்கம் மாத்திரம் எவ்வித முன்னாயத்தங்களையும் மேற்கொள்ளவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். கடந்த காலங்களில் திருகோணமலையில் எண்ணெய் தாங்கிகளை நிறுவிய போது அதனை எதிர்த்தார்கள். திரவ எரிவாயு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நேரம் அதனையும் எதிர்த்தனர். காற்றாலை
மின் உற்பத்தி திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி அதனை முற்றாக நிறுத்த செய்தனர். அன்று இந்த வேலை திட்டங்களுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்காவிட்டால் இன்று மின் கட்டண அதிகரிப்புக்கான தேவை வந்திருக்காது. இந்த அரசாங்கம் தற்போது தரம் குறைவான நிலக்கரியை இறக்குமதி செய்து மின் உற்பத்தியை 50% குறைத்துள்ளது. தற்போது அந்த சுமையும் மக்கள் மீதுதான் சுமத்தப்பட்டுள்ளது. மத்தள விமான நிலையம் தொடர்பில் தற்போது உலகம் அவதானிக்கின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், எனவே விமான சேவை நிறுவனங்களோடு இது குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பயன்பெறும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் சொன்ன விடயங்களின் உண்மைத்தன்மை வெளிப்படுவதற்கு இன்னும் சிறிது காலம் உள்ளது என்றும், ஈரான் கப்பல் தாக்குதலுக்குள்ளான நேரம் அது தாக்குதல் இல்லை என கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார் என்று சுட்டிக்காட்டிய நாமல், ஆனால் சிறிது நேரத்தில் அமெரிக்கா தாமே அந்த தாக்குதலை நடத்தியதாக அறிவித்தது. அதேபோன்று அமெரிக்க போர் விமானங்கள் குறித்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்தின் உண்மையான பின்னணியும் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக எரிபொருள் வைத்திருந்ததற்காக ராமநாதபுரம் காவல் பிரிவு எல்லைக்குட்பட்ட சின்னச்சந்தை பகுதியில் 24 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று அந்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோடு சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த 1220 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 530 லிட்டர் டீசலை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. சந்தேக நபர் தருமபுரம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது.